ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மாலை லாட்டரி சென்டர். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், தமிழில் கொடுத்துருக்கேன். கரெக்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2026 பிஆர் 108 குழுக்கள் சம்மர் பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அதாவது இந்த வீடியோ நம்ம சம்மர் பம்பரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ஷாப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 2 நம்பர் எதுக்காகனா, ஃபர்ஸ்ட்டுக்கு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா டெய்லி டிக்கெட்ஸோட செட் டிக்கெட்ஸ், அதாவது 50 ருபீஸ் டிக்கெட் 12 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செட் கலெக்ஷன்ஸ் அண்ட் வாங்குற பர்ச்சேஸ்க்கு செட் டிக்கெட்ஸ். ஸோ செகண்ட் நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே இது சிங்கிள் டிக்கெட்ஸ், அதாவது 50 ருபீஸோட சிங்கிள் டிக்கெட் நீங்கள் வேணுங்கிற நம்பர் செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் டிக்கெட்ஸ். உங்களுக்கு பம்பர் டிக்கெட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிற செட் நம்பர் கலெக்ஷன்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணி அதிலே நீங்கள் பம்பருக்கும் வாங்கிக்கலாம். இதே உங்களுக்கு டெய்லி சிங்கிள் டிக்கெட் வேணும் அண்ட் தென் பம்பர் கலெக்ஷனும் வேணும், பம்பர் சிங்கிளும் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செகண்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். ஆனால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, தயவு செய்து நீங்கள் 2 நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நாங்கள் ரிப்ளை பண்ணல கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்னொரு நம்பர்லேயே மெசேஜ் பண்ண வேண்டாம். பிகாஸ் நாங்கள் 2 நம்பர்லேயே டிக்கெட் அனுப்பும்போது நீங்கள் 2லையுமே ரிப்ளை பண்ணும்போது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆகும், இன்னொரு டைம் நம்பர் இல்லாமல் உங்களுக்கு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செட் கலெக்ஷன்ஸ் நம்பர்ஸ், கீழே இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக்கெட்ஸ் நம்பர் கலெக்ஷன். பம்பர் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் மேலே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரி பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் ஆஃப் லாட்டரி இருக்கு. அதாவது பம்பர் டிக்கெட்ஸ், வீக்லி டிக்கெட்ஸ். அதாவது வீக்லி டிக்கெட்ஸ்ங்கிறது டெய்லி டிக்கெட்ஸ், அதாவது வாரத்தில் 7 நாளுக்கு ஒவ்வொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டிக்கெட்ஸ். பம்பர் டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 பம்பர்ஸ் இருக்கு. ஸோ 6 பம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு பம்பர் வரும். சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வரும். அதாவது இப்போ சம்மர் டைம் வந்து இருக்கலாட்டி சம்மர் பம்பர், அப்புறம் மழைக்காலம் வரும்போது மான்சூன் பம்பர், விஷு பம்பர், பூஜா பம்பர், கிறிஸ்மஸ் பம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 பம்பர் இருக்கு. ஸோ 6 சீசனுக்கு ஏற்ற மாதிரி 6 பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அதாவது நான் இந்த விஷயத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பம்பர் வரும். அட் பிரசன்ட் இப்போ சம்மர் பம்பர் வந்துருக்குங்காட்டி சம்மர் பம்பரோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதாவது டிக்கெட்டோட ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளோ, டிக்கெட்டோட ஜிஎஸ்டி எவ்வளோ, நம்ம மக்களால் பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ % ஜிஎஸ்டி கொடுத்து பர்ச்சேஸ் பண்றோம், டிக்கெட்டோட ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோன்ற ஃபுல் டீடைல். அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருந்து லாஸ்ட் பிரைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10 கோடியிலிருந்து கடைசி பிரைஸ் 250 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிக்கெட்ஸ் பிரிண்ட் பண்றாங்க, எவ்வளோ டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிக்கெட்ஸ் வின்னிங் டிக்கெட்ஸ் ஆகுது, எவ்வளோ பிரைஸ் அமௌண்ட் வந்து டோட்டல் பிரைஸ் அமௌண்ட் வருதுங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அதாவது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கடை எங்க இருக்கு, நம்ம கடையோட லொகேஷன் எப்படி, நம்ம கடையோட அவுட் சைட் இன்சைட் எல்லாமே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப்பு. நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிக்கெட்ஸுமே அவைலபிள் இருக்குங்க. அதாவது டெய்லி டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா செட் டிக்கெட்ஸு, சிங்கிள் டிக்கெட்ஸு, புக் டிக்கெட்ஸு, இப்படி எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. அதே மாதிரி தான் பம்பர்லேங்க செட் டிக்கெட்ஸு, சிங்கிள் டிக்கெட்டு, புக் டிக்கெட் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. பம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் சீசனுக்கு ஏற்ற மாதிரி பம்பர் மாறிட்டே இருக்குங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அடுத்தடுத்த சீசனுக்கு ரிலீஸ் பண்ணோடனே அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நம்ம கடையோட லொக்கேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு பாலக்காடு மெயின் பைபாஸ் ரோடுங்க. அதாவது பொள்ளாச்சி டு பாலக்காடு மெயின் பைபாஸ் ரோட்டில் கோபாலபுரம்ன்ற ஏரியா பார்டரில் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்குங்க. அதாவது நீங்கள் பார்டர் டச் ஆன உடனே லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கடையை ஸ்டார்ட் ஆகும். லெஃப்ட் சைடு கடையை ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா 2வது கடை நம்ம கடை தாங்க, மாலதி லாட்டரி சென்டர். கடையோட நேம் மறந்துட வேண்டாம். நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக கடைக்கு வந்து கூட நீங்கள் ஒரு வாரத்து டிக்கெட் ஒட்டுக்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணி பேமெண்ட் பண்ணி வாங்கியிருந்தாலும் கூட நீங்கள் கடையை விசிட் பண்ணால் கூட நீங்கள் வாங்கின டிக்கெட் உங்களுக்கு கை கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை டிக்கெட்டு கார்னியா ப்ளஸ் லாட்ரி. இதோட டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ண கேரளம் வெள்ளிக்கிழமை குழுக்களுங்க. இதோட டிக்கெட்டோட ரேட் 50 ரூபா, 1 கோடிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை டிக்கெட். இது வந்து பார்த்திங்கன்னா கார்னியா லாட்ரி, அதே மாதிரி தாங்க, 1 கோடி ரூபா. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி, 50 ரூபா டிக்கெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சமருதி டிக்கெட்டு அதே மாதிரி தாங்க, 50 ரூபா, 1 கோடி. இது வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை பாக்யதாரா, 50 ரூபா, 1 கோடி. நீங்கள் சிங்கிள் டிக்கெட் வேணாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி லாட்ரி, அதே மாதிரி 1 கோடி, 50 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தனலட்சுமி லாட்ரி, 1 கோடி, 50 ரூபா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக்கெட்டு, செட் டிக்கெட் எது வேணாலும் வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா பம்பரோட புக் டிக்கெட்ஸ், அதாவது சம்மர் பம்பரோட புக் டிக்கெட்ஸ்னு எப்படின்னா சைபர்லேருந்து, அதாவது 27/10 19 வரைக்குங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் ஒரே சீரியலில் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10 டிஃப்ரெண்ட் நம்பர் வித் சேம் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா புக் டிக்கெட் இப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீக்லியில் இதே மாதிரி இருக்குங்க. வீக்லியில் 25 டிக்கெட் வருங்க. அது மாதிரி நம்மகிட்ட புக்கு, சிங்கிள், செட் அவைலபிள் இருக்குங்க. பம்பர் புக் காமிச்சோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பம்பரோட செட் டிக்கெட்ஸ், ஒரே சீரியலில் 6 சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பம்பரோட புக் டிக்கெட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு நம்பராக நீங்கள் சிங்கிள் டிக்கெட்டாக கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா BR108, அதாவது 2026 சம்மர் பம்பரோட குழுக்களோட டிக்கெட்டோட மாடல் பிக்சர். டிக்கெட்டோட பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் இயர் விட கொஞ்சம் ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் இன்னும் அழகாக கொடுத்துருந்தாங்க, சூரியன் படம்லாம் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் ஆவரேஜாக உள்ள கொடுத்துருக்காங்க. அதாவது டிக்கெட் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா BR108, அதாவது பம்பரோட 108வது குழுக்கள். மொத்தம் எத்தனை சீரிஸ் விட்டுருக்காங்கன்னா 6 சீரிஸ், அதாவது ஒரே நம்பர்ல 6 டிக்கெட். மொத்தம் SA, SB, SC, SD, SC, SGன்னு 6 சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 10 கோடி ஃபர்ஸ்ட் பிரைஸ்ங்கிறது நல்ல பெரிய லெவல்ல நடுவில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிரைஸ் 1 கோடி, தேர்ட் பிரைஸ் 5 1 கோடி, அப்புறம் 5 லட்சம், அப்புறம் 1 லட்சம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் 4 பிரைஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி காமிச்சிருக்காங்க. அப்புறம் மொத்த பிரைஸ்ல சின்னதா காமிச்சிருக்காங்க. ஸோ டிக்கெட்டோட ரேட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 250 ரூபா. அதாவது BR108 சம்மர் பம்பரோட குழுக்களோட டிக்கெட் 10 கோடி ரூபாய் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது 250 ரூபா வருது. GST எல்லாமே சேர்த்துங்க. டிக்கெட்டோட குழுக்கள் டேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லயே, அதாவது 28/3/2026 2 PM, அதாவது மதியம் 2 மணிக்கு குழுக்கள் ஆரம்பிச்சிடும். நீங்க டிவிலையும் பாத்துக்கலாம், மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் பாத்துக்கலாம். 2 PMங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல ரிசல்ட் வரும்போது 2/5, 2/10 அந்த டைம் ஆயிருங்க. ஸோ டிக்கெட்ல வேற என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, டிக்கெட்டோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பிளேசஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர்ல கொடுத்துருக்காங்க, டாப் கார்னர் தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன காரணம்னா, டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கொடுத்திருந்தா நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிடுவாங்க இருக்க வேண்டி மல்டிபிள் பிளேசஸ்ல கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ஒரிஜினல் செக் பண்றதுக்கு வேண்டி பார்கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்கோட் ஸ்கேன் பண்ணா டிக்கெட் என்ன நம்பர் வித் சீரியலோட காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ டிக்கெட்டோட பேலன்ஸ் சைடு கட்டிங் இமேஜஸ் பாத்துக்கலாம். இதான் டிக்கெட்டோட மாடல் பிக்சர். எல்லா டீட்டெயிலும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஆவரேஜா கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கெட்டோட பிரைஸ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி அகைன் உங்களுக்கு ஞாபகப்படுத்த சின்ன விஷயம், பம்பர் டிக்கெட்ஸ் மட்டும் வேணும் நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். டெய்லி டிக்கெட் செட் வேணும் நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் பம்பருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். டெய்லி டிக்கெட் சிங்கிள் மட்டும் உங்களுக்கு வேணும்னா செகண்ட் கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 2 நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கான்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. வேணுங்கிற நம்பர் மட்டும் நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும். ஸோ அந்த பம்பர் டிக்கெட்டோட ஃபுல் பிரைஸ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இதான் பாத்தீங்கன்னா BR108, அதாவது பம்பர் 2026 குழுக்கள் சம்மர் பம்பரோட குழுக்களோட பிரைஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய டிக்கெட்ஸ், அதாவது டிக்கெட்டோட பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட மாடல் பிக்சர் தான் இது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சம்மர் பம்பர் 2026 108 லாட்டரி BR108 நான் சொன்ன டீடைல் தான். டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீரிஸ்னா 6 சீரிஸ், அதாவது SABCDE அப்புறம் G கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 சீரிஸ். டோட்டலா எவ்வளவு டிக்கெட் பிரிண்ட் பண்றாங்கன்னா 54 லட்சம் டிக்கெட். 54 லட்சம் டிக்கெட்டுங்கிறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நம்பர்லயும் 6 சீரிஸ், ஒவ்வொரு நம்பர்லயும் 6 டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் ஆகும். 6 டிஜிட்ஸ், அதாவது 1 2 3 4 5 6 அப்படிங்கிற 6 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்னா அதே நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 சீரிஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அது படி வந்து பாத்தீங்கன்னா 150 இருந்து 999 999 கனெக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா 54 லட்சம் டிக்கெட் வரும். ஸோ டிக்கெட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 250 ரூபா. ஆக்சுவல் டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 178 ரூபா 87 பைசா. கஸ்டமர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ண GST-யோட 40% நீங்க GST சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 250 ரூபா வரும். டிக்கெட்டோட குழுக்கள் தேதி வந்து பாத்தீங்கன்னா 28/3/2026, அதாவது 28/3/2026 குழுக்கள் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி வருது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தராங்க. ஸோ ஒரு டிக்கெட்டுங்கிறது எப்படின்னா ஒரே நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 சீரியஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா மெஷின் குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகி நிற்கும் போது ஒரு டிக்கெட், அதாவது 54 லட்சம் டிக்கெட் டோட்டல் பிரிண்டிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு தராங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி மார்ச் 28ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 10 கோடிக்கு அது அதிர்ஷ்டசாலி வந்து பாத்தீங்கன்னா யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்களா வேணாலும் இருக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தராங்க. ஸோ செகண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுனா அது வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி தராங்க. ஸோ 1 கோடி எத்தனை டிக்கெட்டுக்கு தராங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு டிக்கெட்டுக்கு தராங்க. ஸோ அடுத்து தேர்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுனா 5 லட்சம். 5 லட்சம் எத்தனை டிக்கெட்டுக்கு தராங்கன்னா எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போகுதுன்னா மொத்தம் 12 கஸ்டமர், மொத்தம் 12 மக்கள் 12 டிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகுது. ஸோ அதோட டோட்டல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 லட்சம் ஆகுது. ஸோ அடுத்து 4வது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா 1 லட்சம் ரூபாய். ஸோ 1 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டிக்கெட்டுக்கு தராங்கன்னா 54 டிக்கெட் தராங்க. ஸோ டோட்டல் பிரைஸ் 54 லட்சம் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய். 5000 ரூபாய் டிக்கெட் 16,200 டிக்கெட். ஸோ டோட்டல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 கோடியே 10 லட்சம் வருது. ஸோ அடுத்து 2000, 1000, அடுத்து 500, 250 இப்படின்னு பாத்தீங்கன்னா 250 வரைக்கும் வருது. அதாவது 250 ரூபாய் டிக்கெட்டுக்கு 250 பிரைஸ். அது மாதிரி பாத்தீங்கன்னா டோட்டலா 3 கோடி 88 லட்சம், இதுல ஒரு 3 கோடி 88 லட்சம், இதுல ஒரு 2 கோடி 43 லட்சம், அப்புறம் 1 கோடி 45,80,000 அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை டிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வருதுன்னா அதை தாண்டி நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிடுவேன் உங்ககிட்ட. அதாவது இந்த சின்ன சின்ன பிரைஸ் இல்லாம கன்சல்டேஷன் பிரைஸ், அதாவது ஆறுதல் பரிசு. எதுக்காக ஆறுதல் பரிசுனா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 நம்பர் வித் ஒரே நம்பர்ல 6 சீரீஸ் சொல்லியிருந்தோம். 6 சீரீஸ்ல ஒரு டிக்கெட்டுக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா 20 கோடி 10 கோடி வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் இருந்துச்சு. ஸோ மீதி 5 டிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் தராங்க. ஸோ 1 லட்சங்கிறப்ப மீதி 5 டிக்கெட். ஸோ 5 டிக்கெட்டுக்கு 5 லட்சம். டோட்டல் பாத்தீங்கன்னா
28 மார்ச் 2026 பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரைஸ் அமௌண்டா வருதுன்னா பாத்தீங்கன்னா 31,95,40,000 வருது. சோ மொத்தம் எத்தனை டிக்கெட்னு கலெக்ட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா 1,81,513 டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வருது. சோ இந்த சைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் கமிஷன், அதாவது ரீட்டைலர்ஸ், அதாவது ஹோல்சேலர் ரீட்டைலர் அப்படி இருப்பாங்க. சோ ரீட்டைல் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போனஸ் வரும். சோ போனஸ் வந்து பாத்தீங்கன்னா 10% வரும். சோ அதாவது தெளிவா சொல்ல போனா 31,95,40,000 வந்து பாத்தீங்கன்னா சம்மர் பம்பர் 2026 சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா நான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கால் பண்ண வேண்டாம். உங்க வாய்ஸ் மெசேஜ் மூலியமா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க வாய்ஸ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க டவுட் நான் கிளியர் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு டெய்லி டிக்கெட் செட் வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. பம்பர் டிக்கெட் மட்டும் வேணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. செகண்ட் நம்பர் எதுக்காகனா டெய்லி டிக்கெட் 50 rupees டிக்கெட் நீங்க சிங்கிள் டிக்கெட் செலக்ஷன் மட்டும் நீங்க செகண்டுக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணா போதும். ரிப்ளை பண்ணலாம், ரிப்ளை நாங்க பண்ற கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு வேண்டி நீங்க மாத்தி 2 நம்பர்லயே பண்ண வேண்டாம், ஒரு நம்பர்ல மட்டும் நீங்க பண்ணா போதும். உங்களுக்கு நாங்களே கண்டிப்பா வந்து ரிப்ளை கொடுப்போம். சோ தாராளமா எந்த டவுட்னாலும் மெசேஜ் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணி உங்க டவுட் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அதாவது நான் சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கிளியரா சொல்லியிருப்பேன் நம்புறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். அப்படி தாராளமாக நீங்க என்ன டவுட்னாலும் நீங்க நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸான 10 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை மூலியமா, அதாவது நம்ம மாருதி லாட்டரி சென்டர் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஒரு மக்களுக்கு போய் சேரணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆசை. ஸோ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபா உங்க கையில கொண்டு சேர்க்கிற வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி லாட்டரி சென்டரோட பொறுப்பு. ஸோ இதுதான் நான் சொல்ல வர வேண்டிய கடைசி விஷயம். ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மணின்ற விஷயம் தேவைதான். சோ அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். சோ 30-35 ஏஜ்க்கு மேல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிபி சுகர் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு அப்படின்ட்டு ஹெல்த் செக்அப், பேசிக்கான ஹெல்த் செக்அப்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க போய் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஹெல்த் இஷ்யூங்கிறது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பெரிய லெவலில் எந்த பிரச்சனையுமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகாது. சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நான் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லிட்டேன். தாராளமா இந்த நாள் கிளியர் பண்ணுங்க. நீங்க எங்களுக்காக வேண்டிய ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான். நாங்க வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு 2 டைம் சொல்லிட்டேன். உங்களுக்கு டெய்லி செட் வேணா ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர், டெய்லி டிக்கெட் சிங்கிள் வேணா செகண்ட் இருக்க நம்பர், பம்பர் மட்டும் வேணா ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர், இதை மட்டும் நீங்க கான்டாக்ட் பண்ணா போதும். ரிப்ளை பண்ணல அப்படிங்கிறதுக்கு வேண்டி நீங்க மாத்தி 2 நம்பருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்க 2லையுமே மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க 2லையுமே நம்பர்ஸ் அனுப்புவோம். 2லையுமே வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் ஆகும். ஒரு நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணி எடுத்துருவோம், 2வது நம்பர்ல நீங்க கேட்கும்போது இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னடா இருக்குன்றாங்க இல்லைன்றாங்க கன்ஃபியூஷன்ஸ் வரும், எங்களுக்கும் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால தான் நான் தெளிவா சொல்றேன், ஒரு நம்பர் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க. தேங்க்யூ.